ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்ஷா விலாக்ஸ். நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறேன். அதுக்கு 6 பிடிக்கெண்ணெய் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து புளி தண்ணியும் சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சுட்டு தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, 6 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு மசிச்சு வச்ச கருணக்கிழங்கையும் சேர்த்து 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு அதோட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொதித்த பிறகு 50 கிராம் வேக வச்சு மசித்த துவரம்பருப்பு இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கால் மூடி தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லை இன்றைக்கி, நல்லா தேங்காய் சேர்க்கலான்னா. அடுத்தது எல்லாம் கொதித்து வந்தோடனே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டாக்க நல்லா டேஸ்டான கருணக்கிழங்கு மசியல் ரெடி. இது நான் சாப்பாட்டுக்கு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக திக்காக பண்ணால் கூட்டு மாதிரி பண்ணாக்க குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.